போனாமா. ம். வா பார்வதி, உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா? பிரச்சனை எதுவும் இல்லல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். ஆமா, அகிலாமா எதுக்காக லாக்அப்ல இருக்காங்க? அதெல்லாம் என் புள்ள ராகவனாலதான். என்ன போனாமா சொல்றீங்க? அகிலாமா லாக்அப்ல இருக்கிறதுக்கும் உங்க மகன் ராகவனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கம்பெனி ஃபேக்டரி வைக்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா செயல்படுறாங்க. அந்த ஜிஎம் ராகவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நாம் பண மோசடி பண்ணதா என்ற மேல அந்த கம்பெனி சார்பா கேஸ் கொடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம கையும் களவுமா என்ன பிடிக்கிறதுக்காக ராகவன் மூலமா என்ற வீட்டுக்குள்ளேயே என்ற ரூம்லயே பணத்தை பதுக்கி வச்சிருக்கான் அந்த ஜிஎம். போலீஸ கூட்டிட்டு வந்து வீட்டுல சோதனை பண்ணப்போ பணமும் அவங்க கையில கிடைச்சிருச்சு. பணம் கிடைச்சதுனால இப்ப என்ற பதிலா அகிலா தான் லாக்அப்ல இருக்கிறா. அகிலாமா லாக்அப்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வேற வழியே இல்லையா? அத பத்தி தான் கண்ணு நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பாவம், என்னாலதான் அகிலாவுக்கு இப்படி ஒரு நிலைமை. அகிலாவை எப்படியாவது வெளியில எடுத்துட்டு வந்துதான் ஆகணும். அம்மா. என்ன கண்ணு? 6 போன்ல அந்த ஜிஎம் தான் கால் பண்றான். நீ எடுத்து பேசு, என்ன சொல்றான் அந்த ஆளுன்னு பாக்கலாம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். டெல் மீ வாட்ஸ் தி மேட்டர்? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு கம்பெனி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லி பாஸ், அதாவது உங்க டாட் ஆர்டர் போட்டுருந்தார்ல மேம், அதை மறந்துட்டீங்களா மேம்? வாட்? டாடி ஆர்டர் போட்டிருக்காரா? மேம், வீடியோ கால் மீட்டிங்ல பாஸ் இன்னைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாரே மேம், மறந்துட்டீங்களா மேம்? டாட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. எஸ் மேம், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க, நீங்க உடனே கிளம்பி வாங்க மேம். ஹலோ மேடம். வரேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. என்ன எதுக்கு போன் பண்ணாம? இத்தனை நாளா தள்ளி போட்டிருந்த கம்பெனியோட வேலைய இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கிளம்பி வர சொல்றான். இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்களாம். இன்னைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஜாக்லினோட அப்பாவோட ஆர்டரா. அகிலாமா வெளியே இருந்தாலாவது ஏதாவது பண்ணுவாங்க. அவங்க வேற இப்ப லாக்அப்ல இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவேன் நானு? பார்வதி, நீ எதுக்கும் व्यसனப்படாத. கவலை இல்லாம நீ இப்போ அந்த இடத்துக்கு போ. என்ன போ நம்ம சொல்றீங்க? அதான் நான் சொல்றேன்ல, நீ தைரியமா கிளம்பி போ, எல்லாம் பாத்துக்கலாம். ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. எந்த பிரச்சனையும் வராது கண்ணு. அதான் நான் ஒருத்தி இருக்கிறல்ல, எது வந்தாலும் பாத்துப்போம். நீ கவலைப்படாம கிளம்பி போ. ஆட சொல்றேன்ல, ஒன்றரை மண்டையில எதையும் போட்டு குழப்பிக்காத. சொல்ற மாதிரி செய், நீ கிளம்பி போ. சரி, நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க அகிலாமாவை வெளியே கொண்டு வர வேலையை பாருங்க. பார்வதி, இத்தச்சோடு தலையில கட்டோட போனா என்ன நினைச்சுக்குவாங்க? அதை எடுத்துட்டு சின்னதா சைடுல ஒரு பிளாஸ்டர் ஓட்டிட்டு போ. சரி. ஒன்றா ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட வரேன்டானா வர. சார், ஜாக்லின் மேடம் வந்துருவாங்கல்ல? ராகவன், கண்டிப்பா வந்துருவாங்க. இன்னைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சார், எப்ப ஆரம்பிக்க போறீங்க? டைம் ஆயிடுச்சு. யாருக்காக வெயிட்டிங்? இதோ ஜாக்லின் மேம் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக தான் வெயிட்டிங். கூடி சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம்.
என்ன சார் உள்ள என்ன சார் இது? எலுமிச்சம்பழமா இருக்கு. மந்திரிச்சு போட்ட எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கு. என்னது? ஆமா ஆமா குங்குமம்லாம் தடவி இருக்கு. கண்டிப்பா இது மந்திரிச்ச எலுமிச்சம்பழம் தான். என்ன சார் இது? என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு கண்டிப்பா பூஜை நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும் சார். மேடம் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இதெல்லாம் யாரோ சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்க சார். ஆறுங்க பூச்சாண்டி காட்டுறாங்க? ஆறுங்க பூச்சாண்டி காட்டுறது? கேக்குறேன்னு சொல்லுங்க. உங்களெல்லாம் பார்த்ததாங்க பூச்சாண்டி மாதிரியே இருக்குது. ஏனுங்க முதல்ல உங்களுக்கு இந்த ஊரை பத்தி தெரியுமாங்க? இது அந்த அம்மனோட ஊருங்க. அம்மன் பாதம் பட்டாடுங்க. இங்க எல்லாம் ஃபேக்டரி கட்டக்கூடாதுங்க. அது உங்களுக்கு நல்லதும் குடும்பத்துக்கு நல்லது இல்லைங்க. இது எல்லாம் உங்க நல்லதுக்கு தானுங்க சொல்றேன். நீங்க எல்லாரும் இந்த வேலையில நிப்பாட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டி அவங்க ஊரை பார்த்து ஓடி போயிருங்க. ஆமா டேய், இப்ப நீ இங்கிருந்து போக போறியா இல்லையா? ஏனுங்க நான் உங்களை போக சொன்னா நீங்க என்ன போற சொல்றீங்க? என்னங்க அர்த்தம்? இதை பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இந்த இடத்த எங்க அக்கா உங்களுக்கு கொடுத்தது ஏதோ இந்த ஊருக்கு நல்லது பண்ணுவீங்கிறதுக்காக தானுங்க. இந்த இடத்துல கோயில் கட்டு நினைச்சாங்க. அப்ப ஏற்பட்ட இடத்த உங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாங்க. நீங்க என்னன்னா இந்த ஊர் கேடு நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையை பண்றதா இருந்தீங்க. நீங்க இங்க ஒரு தண்ணியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா விவசாயம் கெட்டு போயிருந்தீங்க. நீங்க பண்ற இந்த வேலையில பார்த்தா எங்க அக்காளுக்கு மட்டும் கோவம் வரலீங்க, அந்த ஆத்தாளுக்கும் கோவம் வந்துருச்சு. அந்த ஆத்தா கோவம் தான் சும்மா இருக்க மாட்டா தெரியுங்களா? முருகேசா, ஆ இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? ஐயத பாருங்க, நீங்க உண்மை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவங்க பக்கம் நிக்காதீங்க, எல்லாருமே கேடுக்கட்ட பயலுங்க. நீங்க அம்மா பேச்ச கேட்டு அம்மா பக்கம் வந்து நில்லுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதுதானங்க உங்களுக்கு நல்லது. இப்ப நீ வெளில போறியா இல்லையா? இல்லைங்க, என்ன மன்னிச்சிருங்கிறாங்க. என்னால் போக முடியுதுங்க. ஒரு அணியா நடக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம் வந்துட்டாங்க. வாங்க மேடம். இந்த ஜாக்கெட் பெட்டர் லைட் அம்மி தானே வந்திருக்கு. மேடம் உள்ள வாங்க மேடம். வாங்க மணி, உங்ககிட்ட நியாயத்தை கேட்கறேன். வாங்க மேடம். ஏதோ மேடம் மேடம் இந்த ஆட்டு தடிக்காரன் பயமுறுத்த பாக்குறானுங்க. வாங்க மேம், வாங்க. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னு கேட்டேன். புத்திமதி சொல்லிட்டு இருக்கானுங்க. இவங்க இங்க என்ன பண்றாங்க? அதான் சொல்றானுங்களா புத்திமதி சொல்லிட்டு இருக்கானுங்கன்னு. இதை பாருங்க அம்மனி, உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறானுங்க. இந்த இடத்துல அம்மனு கோயில் கடை தான் இருந்ததுங்க. நீங்க இங்க வந்து இந்த இடத்துல ஃபேக்டரி கடது கொஞ்சம் கூட நல்லது இல்லைங்க. அந்த அம்மனுக்கு கோவம் வந்துருங்க. பேச மூட்டை முடிச்சல கட்டு உங்க ஊருக்கு போயிருங்க. நல்லது தான் சொல்றேன். அம்புடுதானுங்க. புவனாமா பூஜையை நிறுத்த ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அதான் முருகேஷ் இப்படி பேசிட்டு இருக்கான். ஹே, என்ன அம்மன் பேரை சொல்லி மிரட்டுறியா? அந்த இடத்துல நாங்க கம்பெனி கட்ட தான் போறோம். அதுக்கு தடையா அம்மன் வந்தாலும் சரி, இல்ல உங்க புவனேஸ்வரி வந்தாலும் சரி, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. கிளம்புங்க. எனக்கு நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. எங்க அம்மனை பத்தி அம்மன் எந்த காலத்துல நேர்ல வந்திருக்கு? போன முறை போராட்டம் பண்ண இவங்க அக்கா புவனேஸ்வரி கூட இப்ப நேர்ல வர முடியாது. அவங்க நமக்கு பெரிய இடைஞ்சலா இருந்தாங்கன்னு சொல்லி அவங்கள தூக்கி லாக்கப்ல வச்சாச்சு. இனிமே யாரும் எதுவும் பண்ண முடியாது மேடம். நாம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ ஆட்டு தடிக்காரையா, புரியாம பேசிட்டு இருக்காதையா. அந்த அம்மன் வருவாயா? இதை பாருங்க அம்மனி, அந்த ஆள் தான் புரியாம பேசிட்டு இருக்காரு. நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. அந்த அம்மன் இந்த ஊர் காவல் தெய்வம் யாருன்னு தெரியுங்களா? மாசாணி அம்மனுங்க. ரொம்ப கோபக்காரிங்க. இந்த ஊருக்கு நீங்க கேடு பண்ணதை பார்த்தா அந்த மாசாணி அம்மன் தாய் சும்மா இருப்பாங்களா? சொல்லுங்க பாக்கலாம். அதுக்காக தான் சொல்றானுங்க. அந்த ஆத்தா சும்மா இருக்க மாட்டாளுங்க. அந்த ஆத்தா கோவம் வந்து உத்தர தாண்டவம் அடிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா நான் கேடுகட்ட காரியம் எதையும் பண்ணது இல்லைங்க. ஆனா கேடுகட்ட காரியம் பண்ணவங்கள நாசமா போனதை நான் பாத்துக்கிறானுங்க. அதனால தான் சொல்றானுங்க. அந்த ஆத்தா கோவம் வந்து ஒரு உத்தர தாண்டவம் அடிச்சுன்னு வைங்க, நாசமா போயிருவீங்க. இதுக்கு மேல உங்க இஷ்டமுங்க. ஏய் முருகேசா, சொல்லுங்க. நீ ரொம்ப பேசுறியாக்கும். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. ஐயா இல்லைங்க, நான் நியாயத்தை தானுங்க பேசிட்டு இருக்கேன். இதை பாருங்க மறக்க முறை உங்களுக்கு சொல்றேன். கேடுகட்ட பயிலுங்க. நீங்க பேசாம உங்க ஆத்தா பக்கம் வந்துருங்க. அம்புதாங்க சொல்லிவிட்டு அதுதானுங்க உங்களுக்கு நல்லது. ஏய், நான் உன்னை போ சொன்னா நீ என்ன போ சொல்றியாக்கும்? என்ற அம்மாவோட சேர்த்து உன்னைய உள்ள வச்சிருனாக்கும். இல்லைங்க ஐயா, ஐயா சொன்ன கேளுங்க ஐயா.
இதை பாருங்க ராவையா, இன்னைக்கு நீங்க நான் அடிச்சு தோர்த்திடலாமுங்க. ஆனா நாளைக்கு நடந்து நினைச்சு வருத்தப்பட போறீங்க. ஆடு தடிக்கிற ஜாக்சன் பெட்ரமிஸ் லமணி, இது நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. நான் போறேனுங்க. ஆனா அந்த ஆத்தா வந்து உங்களை என்ன பண்ண போறான்னு பாருங்க. பெருசா பேசுறானுங்க. பாருங்க இந்த ஆத்தா வந்து உங்களை என்ன பண்ண போறான்னு பார்க்கத்தானே போறீங்க. பூஜை ஆரம்பிக்கிற நான் அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணிட்டு வந்தேன். ஓகே மேடம். மேடம் அவன் சும்மா வெத்து வெட்டு மேடம், கத்திட்டு போறான். நீங்க வாங்க மேடம், வாங்க மேம், ப்ளீஸ் கம், வாங்க உட்காருங்க மேம். ஐயோ மந்திரிச்ச எலுமிச்சம்பழமும் எந்திர தகடும் என் பேக்ல இருக்குங்க. என்னங்க நடக்குது? முதல்ல ஆபீஸ்க்குள்ள எலுமிச்சம்பழம் இருந்தது, இப்ப இவங்க பேக்குள்ள எலுமிச்சம்பழம் ஏதோ மந்திரிச்சு வச்ச மாதிரி எல்லாம் இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு மாதிரி தெரியலையே. ஊர்க்கார ஆளு வந்து இது சாமிக்கு சொந்தமான இடம், அம்மன் உங்களை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே சார். எங்களை பிரச்சனையில மாட்டிவிட பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? ஹலோ பிரகாஷ், என்ன இதெல்லாம்? அந்த ஆள் வந்து அம்மனுக்கு சொந்தமான நிலம்னு சொல்லிட்டு போறான். எலுமிச்சை பழம், தகடு இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இவ்ளோ பிரச்சனை இருக்கிற இடத்த எப்படி நீங்க கம்பெனி கட்டுறதுக்கு இடத்தை சூஸ் பண்ணீங்க? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், நாம ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். எந்த பிரச்சனையும் வராது மேம். அம்மன் இடங்குறாங்க, இங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சார்? அதெல்லாம் ஒண்ணும் வராது சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா இருங்க. உங்களை சும்மா விடக்கூடாது. என் ஊர்ல எப்படி கம்பெனி கட்டுவீங்க? விவசாயிகளோட வாழ்க்கை உங்களால பாழா போகும். அத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்னைக்குமே ஏழைங்களை, பாவப்பட்டவங்களை புண்படுத்த நான் விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்.
பொம்பளையா இருந்துகிட்டு இன்னொரு பொம்பளையோட இடத்த பறிக்கிறதுக்கு திட்டம் போடுறியா? திட்டம் போடுறியா நீ? நீ உதவி பண்றியா? உதவியா பண்றீங்க உங்களை இனிமே இப்படி நினைச்சு பாப்பேன். பயமா இருக்கோ? இதை நினைக்க போது பயப்படல, இப்ப பயப்படுறீங்களா? வாடாஸ்ரீ, எங்கடா உள்ள போய் ஒளிஞ்சுக்கிற? வாடா. தப்பு பண்ண மாட்டோமா? பண்ணுவியா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன விட்டுருங்கம்மா. உங்களையெல்லாம் அடிச்சு பிரயோஜனம் இல்ல. உங்க எல்லாருக்கும் இருக்கானே ஒரு தலைவன். புவனேஸ்வரியோட செல்ல பையன்டா நீ. உங்க அம்மாவை ஏமாத்தி அவங்கள போலீஸ் கேஸ்ல சிக்க வச்சு அவங்கள லாக்கப்குள்ளேயே தள்ளின செல்ல பையன். யோகியனா நீ? யோகியனா? பெத்த தாய இவங்க பேச்சு நம்பி ஏமாத்துற? அம்மா ப்ளீஸ்மா. உன்னை பெத்த அம்மா உன்னை அடிக்காம வளர்த்துட்டான். எல்லாருக்கும் அம்மா நான் தான். என் அடி மட்டும் மேல பட்டுச்சு, தப்பிக்க மாட்டேன். இதுக்கு மேல சதி பண்ணுவியா? புவனேஸ்வரியை ஏமாத்துறியா? பெத்த தாய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இன்னும் இந்த ஊர்ல கூல் ட்ரிங்க் கம்பெனி கட்டணுமா? வேணாமா? இன்னும் இந்த ஊர்ல இருப்பீங்களா? எல்லைய விட்டு ஓடி போகணும். ஒருத்தரும் இங்க கண்ணுல படக்கூடாது. பார்த்தேன் என்ன நடக்கும்னு தெரியும்.